ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டல்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ளவர் போடுறதுக்கு முன்னாடி பெட்டல்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக போடுவோம்ல. ஸோ எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஃப்ளவர்லேயும் பெட்டல்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நம்ம பொறுமையாக ஒரு ஃபெதர்ஸையும் பொறுமையாக இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைன் போட்டு ஃபஸ்ட்டு பெடல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளவரில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பெடல்ஸையும் நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவருக்கு போகலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டோ இல்லை உங்களுக்கு நீங்கள் அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வரல அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 கோடு போட்டேன், அப்புறம் மேலேருந்து நீட்டி விட்டுட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே கொஞ்சம் நீட்டி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம செம்பருத்திக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெருசாக போடுவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ கடையில் வாங்குகிற கோடுன்றனால ஃப்ளோர் சில நேரத்தில் இந்த மாதிரி ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அது 3 ஃபெதர்ஸ் வர மாதிரி. ஓகேவா? இப்படி ஸோ இந்த மாதிரி 3 இது வர மாதிரி போடுங்க. நீங்கள் இப்படி தான் கொண்டு வரணும்னு கிடையாது. ஸோ இப்படி கூட விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த ஷேப்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளவரில் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப்பு. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பெடல்ஸை நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் லோட்டஸ்க்கெலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே நம்ம ஒரு சில நேரத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பெடல்ஸுமே பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கிளாஸ் போட்டு சென்ட் பண்ணுறப்ப ஸ்பைரலே ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ பெருசு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேணாம். ஓகேவா? இதை இப்படிலாம் போடாதீங்க. ஸோ மினிமம் இவ்வளோ சைஸே நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப பெருசாக போட வேணாம். ஓகேவா? ஒரு மீடியம் இது தான். ரொம்ப பெருசாக போடாதீங்க. நெக்ஸ்ட்டு லைனும் அழகாக ஒரே ப்ரெஷரில் கொண்டு போங்க. டாட்டும் ஒரே ப்ரெஷரில். ஏன்னா நான் இது ஏன் எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன், ஸோ பேசிக்காக இருக்கிறத நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரப்போகிற இதுவெலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி கோனை பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிங்க. ஓகேவா? இந்த ஃபெடல்ஸு இது ஓகேவா? இந்த மாதிரி இது. ஸோ இது மாதிரி எல்லா பெடல்ஸையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவருக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பைரல் நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் ஸ்பைரல் போட்டு தான் நம்ம ஃப்ளவர் பெடல்ஸ் அதுக்கு மேலே போடுவோம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு
சிம்பிள் கிளாஸ் தான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. அவங்க கிளாஸஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்ததா கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் தான் இருக்குது, சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபர்தராக எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. கிளாஸில் யாருனா ஜாயின் பண்ணனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.